శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. శుక్లాం భరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్న వదనం ధ్యాయేత్ సర్వ విఘ్నోప శాంతయే. యస్యద్వరదం వక్త్రాద్యాః పారిషద్యాః పరస్వతం విఘ్నం నిఘ్నన్నే సతతం విశ్వక్షేణం తవాశయే. సోద స్వార్థ ఆదిగంగర్మ నిఖిలం ఏడ సూత్రితం తొప్పై సమస్త వేదార్థ విధే వికటసే నమః. శృతి స్మృతి నదీపూర్ణం శాస్త్ర కల్లోల సంగులం విష్ణుభక్తి ఉదకం శుద్ధం వందే శ్రీ వికటోర్లభం శ్రీ గోవింద గోవింద గోవింద. అద్య శ్రీ భగవనః మహాపురుషస్య మహావిష్ణోః ఆజ్ఞయా ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయ పదార్థే శ్రీ శ్వేతవరాహ కల్పే వైవస్వతే మన్వంతరే అష్టావింశతితమే కలియుగే ప్రథమపాదే జంబోద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే అస్మిన్ వర్తమానే వ్యవహారిక ప్రభవాది షష్ఠి సంవత్సరాణం మధ్యే శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ యావంగుణ విశేషేణ విశిష్టాయాం అస్యాం శుభదిదౌ శ్రీ భగవతే ఆజ్ఞయా భగవతే కైంకర్య రూపం శ్రీమన్నారాయణ ప్రీత్యర్థం గోత్రోద్భవస్య తమ గోత్రనామధేయములు భార్య భర్త పిల్లల వివేకమైన ప్రార్థన. మమ సహ కుటుంబానాం క్షేమ స్థైర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యాణం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం చిందిత మనోరథ
अवाप्त्यर्थम अमोह दृढ़गात्रद वज्र शरीरद सिद्ध्यर्थम समस्त सर्व आनुकूल्य फल अवाप्त्यर्थम धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम श्री लक्ष्मीनारायण प्रीत्यर्थम श्री श्रीनिवास स्वामी परिपूर्ण कृपाकटाक्ष द्वारा सर्व मंगल अवाप्त्यर्थम सर्व धनधान्य समृद्ध्यर्थम श्री महालक्ष्म्याः नित्य निवास सिद्ध्यर्थम श्री श्रीनिवास स्वामी प्रीत्यर्थम लोकक्षेमार्थम अस्य देवदेवस्य भगवतः नारायणस्य श्रियपतेः पुरुषोत्तमस्य श्रीभूमि नीला समेतस्य श्रीमते अखिलांड कोटि ब्रह्मांड नायकस्य शेषाचल क्षेत्र निवासिनः श्री श्रीनिवास स्वामिनः श्री वैखानस भगवत्शास्त्र मार्गेण कल्याण महोत्सवम् आचार्य मुखेन अहम कारयिष्ये सर्वं श्री श्रीनिवास अर्पणमस्तु सर्वं श्रीकृष्णार्पण अर्पणमस्तु. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலையிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மலையப்பனின் திருக்கல்யாண உற்சவத்தை சின்னத்திரையில் பக்தியோடு கண்டு அனுபவிக்க அமர்ந்திருக்கும் பக்தர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. சுபதினமான இன்று பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடும் பக்தர்களுக்கு வாழ்த்தையும் சொல்லி திருவேங்கடவன் பக்தி சேனல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வாங்க வாழ வாழ்த்தி திருவேங்கட நாயகனின் அருளாசையை பெற்று மகிழ பிரார்த்தித்து வரவேற்கின்றது. பகவானுக்கு ஹிருஷிகேசக என்னும் ஒரு திருநாமம் உள்ளது. இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிறது, அனைவரும் அறிந்த ஒன்று. பகவான் திருவேங்கடவனின் திருமுன்பு நின்று சேவிப்பவர்களின் பக்தர்களின் எல்லா இந்திரியங்களையும் தன் வசப்படுத்தி தன்னையே காண நினைக்க வணங்க செய்கின்றார். உலகின் காணப்படும் அழகிய பொருட்களை கண்ணால் கண்டு களிப்பதும் சப்தங்களை காதினால் கேட்டு மகிழ்வதற்கும் சுவை மிக்க உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் போது நாவினால் அதனுடைய ருச்சியை அனுபவிப்பதும் இப்படியே என்று எல்லா இந்திரியங்களும் நமக்கு தேவையான சுகங்களுக்கு சாதனமாக பகவான் அனுகிரகித்துள்ளான் அல்லவா? இவ்வாறு இயற்கையாக உள்ள இந்திரியங்களை தன்னை காண வரும் பக்தர்களுக்கு தன் திருநாமங்களை அதிலும் கோவிந்த நாமத்தை உச்சரிக்கும் அன்பர்களின் சர்வ இந்திரியங்களின் இயக்கத்தையும் வேறு விஷயங்களில் புகாதவாறு கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்துவான். தன்னையே நோக்கும்படியாக செய்து தானும் கண்கள் குளிர பக்தர்கள் பக்தியோடு உச்சரிக்கும்படியான கோவிந்த நாமத்தை செவிமடுத்து பக்த சிகாமணிகளின் தங்கள் கால்கள் கடுக்க மலை ஏறி வருவதைக் கண்டு தானும் நின்ற வண்ணமாகவே சேவை சாதித்து வரும் பக்தர்களை அடியார்களை உள்ளம் குளிர ஆசிர்வதிக்கும் இக்குணமே திருக்கல்யாணத்தை உடையவனே ஹிருஷிகேசன் என்கிறது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இல்லை, வேதம் அதை அடுத்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மர் சாதித்துள்ளது. இதுவே இந்நிலையே இவனுக்கு சுகமாக உணர்கின்றான் எம்பெருமான் ஸ்ரீ கோவிந்தன். ஹிருஷி ஹர்ஷம் ஆசை என்ற ஒரு பொருள் உண்டு. ஹர்ஷம் என்றால் ஆசை. பகவான் ஈசன் பக்தர்களை காண்பதிலேயே ஹர்ஷம், அவர்களின் கோவிந்த நாமத்தை கேட்பதில் ஹர்ஷம், அதாவது ஆசை. அவர்களை அனுகிரகிப்பதில் பகவான் கோவிந்தனுக்கு மேலான ஹர்ஷம் ஆசை உள்ளது. இத்தகைய ஆசையுடனே தானே நின்று கொண்டு எதிர்வரும் பக்தர்களை காண கண் கொட்டாது காத்து கொண்டிருக்கிறான். இவ்வண்ணத்து ஈசனுக்கு ஹிருஷிகேசன் எனும் திருநாமத்தை பீஷ்மர் சாற்றியுள்ளார் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில். இவன் எழுந்து அருள்பாலிக்கும் வராக க்ஷேத்திரமான இந்த கருடமலை 100 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ளது. இவ்விடத்தில் அர்ச்சகர் சுவாமி விஸ்வக்சேனர் ஆவாகனம் பின்பு புண்ணியாகவச்சனம் செய்ய இருக்கின்றார்.
இப்பொழுது நடுவில் இந்த திருநாமத்தின் இந்த கருடமலையின் ஒரு மேன்மையை சற்று நோக்குவோம். 100 யோஜனை விஸ்தீரணம் உள்ளது இந்த கருடமலை. இந்த மலையின் நடுபாகத்தில் நிருசிம்மன் தோன்றிய அகோபலம் உள்ளது. இங்கு கங்கைக்கு சமமான பவனாசினி என்னும் நதி பிரவாகிக்கிறது. கருடமலையில் வடபாகத்தில் 2 யோஜனை விஸ்தீரணம் உள்ள இடத்தில் மிக புண்ணியஸ்தலமான நந்தி ஆசிரமம் உள்ளது. அங்கு நந்திகேஸ்வரர் வசிக்கின்றார். இவர் பரமசிவனை குறித்து தவம் புரிந்துள்ளார். 3 உலகங்களாலும் கொண்டாடப்பட்ட பரமசிவன் நந்திகேஸ்வரர் முன் தோன்றி மற்றைய சிவகணங்களுக்கு எஜமானனாக இருக்கும்படியான பலனை பெற்றார், அனுகிரகித்தார். இதன் அருகில் ஸ்ரீசைலம் என்க மலை உள்ளது. இது கருடமலையின் ஒரு பாகம். அங்க தேவதையும் தானவர்களும் வசிக்கின்றனர். இந்த வேத கோஷத்தை ओम मदा देवावंदनो हेदोट्टवक्रमे पृथिव्या सत्तावहे इदवट्टवजक्रमे त्रेतार्देवदौ सुबाणपुष्पाकं धरे त्रिविदावजक्रमे उट्टगोपादाभ्यः ब्रह्मधारिणाम् उट्टाकर्माणं सदावृदार्वस्वे दशदशः तद्वष्टोः परमंसामुरः दिवे उट्टकृणादौ तद्वप्रादोरवल्लभाजाग्रवागं सत्सवन्दे उट्टोर्यत्परमं पद बद्धगुणे धुनिया देवाः पुण्यागवस्तो देवस्तो आयुष्यवस्तो आरोग्यवस्तो पुण्यागवदे प्राणायाम्य रमणः पुण्याहं बौन्दा ब्रह्मन्दा पुण्याङ्गं रास्तो रमणः पुण्याहं बौन्दा ब्रह्मन्दा पुण्याङ्गं रास्तो स्वस्त्र इन्द्रावृतसभाः स्वत्र पोडा विश्ववेदाः स्वत्र साक्षारिष्यामहे स्वत्र बृहत्पद्ददादो प्राणायाम्य कर्मणः सत्यं भवन्दा ब्रह्मन्दा कर्मणे स्वस्ते कर्मणः सत्यं भवन्दा ब्रह्मन्दा कर्मणे स्वस्तेर्ध्यापव्यान्नपदा मित्रंदा मित्रदेनोस्तो अणोरादाल बिडा वदन्नः संजयरसवीराः प्राणायाम्य कर्मणः रद्दं भवन्दा ब्रह्मन्दा कर्मरद्ददा कर्मणः रद्दं भवन्दा ब्रह्मन्दा कर्मरद्ददा रद्दस्य वृद्धिः पुल्याकस्य वृद्धिः आवागतां यावो सारवजयदादरा महेरा चक्रे यावो सतवहर ससवादवेलः उदयमादरः तत्पारणि सख्यादरा आपो जलैदादरः यल्लवल्लासयप्पावगायासु जातकसिवायासुन्दः अग्नियागब्रन्धरेवो भास्ताना वसुगस्वनावन्दो यदागम्राजावणो यादवद्या सत्याण्डते अवत्सजाण मदस्वजासुजायाप्पावगास्ताना वसुगस्वनावन्दो शिवेन वाचक्रुया वस्वया वस्वया तत्त्वोप्यस्मिन्मे सर्वागं मग्नागं मृत्वागो वामयवच्छो बलो धरत्ता पौवारस्वजनः पवित्रेण विचरणः यपो धातुनादवा प्रणन्दमाद्यावदनाः प्रणन्दमणोदया प्रणन्द विश्वायवः जातवेद पवित्रवद पवित्रेण भ्रागव प्रणदेवदत्तो अग्ने कृत्वा कृतो गम्बलो यत्तेवत्र वचते अग्नेवदन्दः ब्रह्मदेवदेवः बाभ्याल्लवदवः पवित्रेण दवाज इदं ब्रह्मदेवः वैश्वदेव वडदे देव्यागाद यस्य वक्वे सर्वो विदवट्टाः तयावदन्द सदपाद्याषो वैकस्सवदवैडा वैश्वरस्वब्रह्मराद पादप्राणान क्षुरवयवोः जाबावृदे वैधवयोः कृतावरे गे मावृद मृगद्वस्वदेस्वः विडट्टदवल्वः अग्नेदक्रये पुरागवाम् येनदेव अमृद येनावो दिव्यङ्गदः येन दिव्याण ब्रह्मण इदं ब्रह्मणेवः यप्पा भाणे रद्यते इदं सर्वभूतमधवच्छादे स्वतदम्म रस्वना पावारेर्यध्यते इदं सर्वभूतमधवच्छादे येनदेव पवित्राण आत्मानमृदेदा तेन सहस्रधारण पावाल्यप्रणव राजावत्यं पवित्रो तद्यामहं मन्मयो तेन ब्रह्मविदो वयो पदं ब्रह्मणेः न सुरेगमापराधो समस्वस्यावणे समेसा हिमराजा प्रवणाविप्राद्वा यदवेदा मोर्जिल्दापराधो तत्संव्या रावणेमः घातं विज्ञाय घातं विज्ञवदे देवे स्वस्त्रस्वः तन्मानहेभ्यः वोर्जन्दगादुभेषो सन्नास्त्वद्दुपदे संजल्पदे ॐ शान्तिः 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 प्राचान् देवार्द्वामाद्यन्तां दक्षिणायां दिवादाः उदय चन्द्रस्यावः वरदयावरस्तुदामाद्यन्तां अतो दादे नागेभ्यामाद्यन्तां वास्तोत्रे प्रजारे कस्मान्वा वेदानमेवोपवारः यत्तमहे प्रल्लोये स्वसम्नेदुपदे संजल्पदे वास्तोत्रे लक्ष्मीयल्ल्यागादवद्याः अक्षरगेवं यम्बाद स्वतिवसुदारः विवाह वास्तोत्रे विश्वारूपाल्या विसल् सकाशुदेव यदः सुभगं सुभाम् अणोरयान् मगदोमगयान् आत्मागोयान् लिखितास्वगन्धाः तवाकं देवे जगदात प्रदादान् महिमानवेद तत्प्राणात्मं दत्पाच समिदः सप्तदक्पाः
तत्त्वमे लोकाय न प्रणागो वे अनिमिता सप्राप्ता क्षणावः प्रणपाद्य शिवदेव क्षणावः प्रणपाद्य प्रदाशोप्यावे समाते क्षेमाय वोजा प्रणरागमनाय सर्वोपधराः இங்கே நந்தி ஆசிரமம் இருக்கிறது என்று பார்த்தோம் அல்லவா. நந்திக்கு அனுகிரகித்த அந்த இந்த இந்த மலைக்கு பக்கத்தில் இதன் அருகில் ஸ்ரீசைலம் என்கிற மலை உள்ளது. இது கருடமலையின் ஒரு பாகம். அங்க தேவதைகளும் தானவர்களும் வசிக்கின்றார்கள். ஸ்ரீ பரமேஸ்வரர் தம் இருப்பிடமான கைலாச மலையையும் விடுத்து மிக்க பிரீத்தியுமுடனே வாசம் செய்கின்றார் இந்த ஸ்ரீசைலத்தில். அங்கே தாமாகவே தோன்றி அளித்த பரமசிவன் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கின்றார். அங்கு பாப்பங்களை போக்கும்படியான கிருஷ்ணை எனும் நதி பிரவகிக்கிறது. கருடமலையின் எல்லையாக கருதப்படுகிறது இந்த ஸ்ரீசைலம். இப்படி வெங்கடேசனும் நிருசிம்மனும் எழுந்தருளி அருள்பாலிக்கும் இம்மலையின் வைபவம் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத ஒன்று. இவ்வண்ணமாக ஏற்றமிகு கருடமலையின் உச்சியில் எழுந்தருளி இருக்கும் ரிஷிகேசன் கோவிந்தனை குறித்து தீந்தமிழில் சுவாமி நம்மாழ்வார் சிறீதரன் செய்யத்தாமரை கண்ணன் என்றென்று இராப்பகல் வாய் விரீ அலமந்து கண்கள் நீர் மல்கி எவ்வுயிர்த்து உயிர்த்து மரீ தீவினை மாள இன்பம் வளர வைகல் வைகல் இரீ உன்னை என்னுள் வைத்தனை என் இருடிகேசனே என்கிறார். அலர்மேல் மங்கையை தன் திருமார்பிலே தரித்த ஸ்ரீதரன் இந்த பிராட்டியின் சேர்க்கையாலேயே பக்தர்களின் பால் கருணை மட்டுமே பொழியும்படியான தாமரை தளம் போல திருக்கண்களை உடைய கண்ணழகை உடையவன் இவன். வற்றஸ்தலேர ஸ்ரீயமுத்வகன் ஹரிஹி விஸ்தாரி பத்மோத்பல பத்திரலோச்சனக என்கிறபடியே பக்தர்களையே நோக்கிக் கொண்டு போரும் அந்த திருநேத்திரங்களை உடையவன் இந்த எம்பெருமான் கோவிந்தன். என்றென்றும் பக்தர்கள் பக்தியினாலே ஓயாமல் அவன் திருநாமங்களையே சொல்லிக்கொண்டும் அவனை நினைத்து உருகி கண்களில் நீர் மல்கி மனம் வெதும்பியவாறு உஷ்ண பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் பக்தர்களின் தீவினைகள் மாள அனாதியான தொடர்ந்து இருக்கிற பாப்பங்கள் நசித்து போகும்படியாக செய்கின்றான் இந்த இருடிகேசனான கோவிந்தன். பக்தர்களுக்கு இன்பங்கள் பெருக்கி ஆனந்தம் மேன்மேலும் வளர சர்வ காலத்திலும் எம்பெருமானை கோவிந்தனை தங்கள் மனங்களிலே வைத்திருக்கும் பக்தர்களின் இந்திரியங்களை தன் பக்கலிலே திருப்பி அவர்களின் இந்திரியங்களை ஆளும் நாயகராக எம்பெருமானுக்குத்தான் எத்துணை உபகாரங்கள் செய்தாலும் போதாது அல்லவா. தன் பட்சமாகவே தன் பக்கலிலே தங்களின் மனதை வைக்கும்படியாக செய்யும் இந்த எம்பெருமான் தவிர வேறு யாரால முடியும்? இந்த மனக்குதிரையை அடக்க அவனால் தானே முடியும். இருடிகேசன் எம்பிரான் கோபாலன் எம்பெருமானை கண்கொளிக்க கொடுத்த இந்திரியங்களை தன்னையே அனுபவிக்கும்படியாக செய்யும் சமர்த்தன் இவன் ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தன். ஆக இருடிகேசன் என்றால் இந்திரியங்களை வேறு விஷயங்கள் புகுத்தாது தன்னையே நினைக்கும்படி செய்வான். மேலே சொன்னான் தத்தான் தவதாத ஹத்தாயம் பிரக்ரே பிரதேபதாய ஷேடமாபாக யாமே தகேஷ்வா ஆனந்தவன் அகராஜ மாபாக யாமே ஷேடச்சதமாதோ ஷேடார்வஹாட்சாப்யா உஸ்வான்ஹப்யாமே ஷேடார்வஹாத்ஹப்யாமே அக்ஹப்யாமே ஷேடார்வஹ குலாபஹ முகாதம் மர்வாவதரா சப்யா சுப்ரீதா பல்லா வர்தாபந்தோ ரேகோ சுத்ரா வேதா சுராபக ஸ்வஸ்த வேதன நர்வணஹ स्वस्ति बोडासुरोदादन स्वस्तिद्यापावृद्वेददेवता स्वस्ते वायमुपब्रह्माहे स्वं दत्ते भुवनाथयत्पदेः मृगपदे सर्वागणं स्वस्ते स्वस्यादित्याधो वन्द्रायुषे देवारोद्या स्वस्ते वैश्वानरो वसो रग्नस्वस्ते देवावन्द्रमवत् स्वस्ते स्वस्त्रोर्द्रपाद्महम्मदः स्वस्तवत्रावृणः स्वस्तवते रेवते स्वस्तिर इन्द्रस्याग्नश्च स्वस्तिरो ददे गदे स्वस्तिबन्धामरुजरे मसूर्य चन्द्रमसा भुव पौणाद्दग्नदा जानता संकामे महे स्वस्ते नन्दा शमरिक्षणे स्वस्त्यात्रयौ मनसा ददाक्षो प्रणदबाणेश्वरणं प्रपद्ये स्वस्तिदं बाधे प्रभयल्लोत्तो द्रवन्दे राजावरणो द्रवन् देवो मृगत्पदेः द्रवन् लयिन्दस्याग्नश्च राष्ट्रं धारयितां द्रवं सुभगं शुभम् எம்பெருமான் இப்பராச்சரப்பட்டர் எனும் ஆச்சாரியர் சார்வபௌமர் ஸ்ரீ கூரத்தாழ்வானின் திருக்குமாரர் இப்பொழுது எம்பெருமான் திருமுன்பு கங்கணத்தை
அர்ச்சக சுவாமி சமர்ப்பித்து பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் கங்கணத்தை சமர்ப்பிக்க இருக்கின்றார். இப்பொழுது எம்பெருமானின் கல்யாண குணங்களை சற்று அனுபவிப்போம். பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்னும் ஸ்லோக தொகுப்பில் ஸ்லோகத்தாலே வர்ணித்துள்ளார். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் விஷயமாக சாதித்தருளியுள்ளது. அதில் ஒரு ஸ்லோகத்தாலே பெருமானின் கல்யாண குண சம்பிருத்தியாக இருக்க அது எப்படிப்பட்டது, அதன் பயன் என்ன என்பதனை ஒரே ஸ்லோகத்தாலே அருளி செய்துள்ளார் இந்த மகனீயர். சௌசீல்ய சீதளம் அவலே கிருபா தரங்க சம்பிளவாவித அகிலம் அகிருத்ரிம பூமநிம்னம் லக்ஷ்மியா சவாசிதம் அபூம விகாகமானாக ஸ்ரீ ரங்கராஜமிஷ பத்ம சரஹ பிரசன்னம். பக்தர்கள் இவனை அடைய பிரார்த்திக்க பயமே கொள்ள வேண்டாம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் தயையே தாயாராக இவரிடத்து இருந்து நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த பிராட்டியினால் பரிமளம் மிகுந்த தெளிந்ததான ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற குளிர்ந்த தாமரை தடாகத்தை குளிர குடைந்து நீராடுவதற்கு, அதாவது அவனுடைய அன்பை பெறுவதற்கு எவ்வித பயமும் இல்லாது அனுபவிக்கலாம். அதாவது கடும் கோடையிலே ஒரு தாமரை தடாகத்திலே குளிர்ந்து மூழ்கி நம்முடைய தாபங்களை தீர்த்து கொள்ளலாம் போல எம்பெருமானின் கருணா கடாட்சமான தாயார் இருக்க, அவர்கள் இருவரும் திவ்ய தம்பதிகளின் சேர்த்தியிலே அந்த கருணா கடாட்சத்திலே அந்த குளத்திலே அந்த தெளிர்ந்த நீரிலே நன்றாக மூழ்கி நம்முடைய தாபங்களை தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் சுவாமி. இல்லாது அனுபவிக்கலாம், எல்லாவித பலன்களையும் பெறலாம். வேண்டியவற்றை எல்லாம் தரும் வள்ளலான ஸ்ரீ ரங்கநாதன் எனும் பாரிஜாத மரம் நமது தாபத்தை விடாயை தீர்த்து நற்பலன்களையே அருளுகிறது. கல்யாண குணத்தையே உருவாக கொண்டு பச்சிமா மலை போல் எழுந்தருளியுள்ளான் இந்த எம்பெருமான். குளிர்ந்த சௌசீல்யம் என்றால் ஸ்ரீ பராசரபட்டர். ஸ்ரீயப்பதியான பகவான் எனும் பொய்கை சௌசீல்யம் எனும் குணத்தாலே குளிர்ச்சி நிரம்பியதாக இருக்குமாம். ஆனால் நம்மை மூழ்கடிக்கச் செய்யாது நம்மை மேல் தூக்கி விடும்படியான குளிர்ச்சியான தடாகம் அது. இப்பூவுலகில் வாசியரை எல்லோராலும் கூடி கோவிந்தநாம கோஷத்தோடு, ஏனெனில் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கும் பக்தர்கள் கோவிந்தநாமத்தை உச்சரித்து கொண்டேதான் சேவிக்கிறார்கள். எல்லோரும் கண்டது கண்கூடாக, இப்பொழுதும் கண்கூடாக காண்கிறோம். இதில் வேற்றுமை உண்டா என்ன? சம்சார அடிகொதிப்பு எனும் சூடு நம்மை தரிக்கும் போது குளிர்ந்த பொய்கையில் நீராடுவதை நம் தாபத்தை போக்கிக் கொள்வது தானே இயற்கை. நம் மாதவன் எனும் இந்த பொய்கை இரு கரைகளையும் அணைத்து கொண்டு பெறுகின்ற கிருபாசமுத்திரன். என்னான் இனியான் என்ற பேதம் அவனுக்கு கிடையாது. இந்த பொய்கையின் ஆழம் இவனுக்குள்ள ஸ்வரூப ரூப குண விசேஷணங்களே தான். இது நம்மை மூழ்கடிக்காது. மேலும் அகலகில்லேன் என்னும் நித்தியமாக சேர்ந்திருக்கும் பிராட்டியினாலேயே பரிமளம் கவழ்ந்திருக்கும் சீதள பொய்கையாக இருக்கிறது. நாம் நன்றாக அமிழ்ந்து முழுகலாம் என்றால் மூழ்கி போகிறதுக்கு இல்லை, மூச்சு திணறுவதற்கு இல்லை. நன்றாக மேலெழுந்து அவர்களை நன்றாதோ அர்ச்சக சுவாமி நன்றாக திருவடியில் நன்றாக சேவித்து எழுகிறார் போல் நாமும் சேவித்து எழுந்தலாம். இந்த பொய்கையில் நன்றாக நீராடி குளிர்ந்து அவனுடைய கிருப்பையை நன்றாக பெறலாம். எம்பெருமானும் புருஷகார திருமகள் சேர் மார்பனே என்னும்படியாக இந்த புருஷகார பூத்தையான பிராட்டியின் சேர்க்கையினாலே அபராதிகளான நம் போன்ற பக்தர்கள் பக்கலிலே கலக்கம் இல்லாது. ஏனென்றால் தாயார் கூடவே இருந்து நம்மையும் நமக்கு தாயாகவும் அவனுக்கு இனிய பத்னியாகவும் இருந்து நம்மை காப்பாற்றவே தான் கூடவே இருந்து கொண்டிருக்கிறாள். எல்லா அவதார தசைகளும் சரி, இப்பொழுது ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலும் அந்த அர்ச்சை திருமேனியிலும் பிராட்டி கூடவே இருக்கின்றாள். இப்படிப்பட்ட ராஜாதிராஜன் ஒரு தாமரை தடாகம் இருக்க நமக்கு என்ன பயம் என்பதே ஸ்ரீ பராசர பட்டரின் திருவுள்ள கருத்து. வாசுதேவ தரு ஆன்றோர்களின் திருவாக்கை அடியொற்றியே இவனுக்கு இந்த திருநாமம் அமைந்தது. பக்தர்களுக்கு நிழல் தரும் விருட்சமாக சொல்லி இருக்கிறார்கள். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று பெருமானை வேண்டியதை தரும் கற்பக விருட்சமாக அருளி செய்துள்ளார். கற்பக விருட்சத்தில் பூத்து குலுங்கும்படியான கற்பக கொடிகள் படர்ந்து இருக்குமா போலே ஸ்ரீ ரங்க கேசவன் எனும் கல்பக விருட்சத்தில் திருமகளும் மண்மகளுமாகிய கற்பக கொடிகள் படர்ந்து அழகிய மணவாளனாம் எம்பெருமானோடு உடனுறைந்து பக்தர்களின் வேண்டுதல்களை நன்றாக நிறைவேற்றுகின்றனர். லக்ஷ்மியா சக ரிஷிகேசக தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தோபி சகீயத்தை. ஸ்ரீ வெங்கடநாயகன் தன்னை அண்டி வரும் பக்தர்களை ரட்சிக்க திருவுளம் கொண்டு தேவிமார்களுடன் கூடி சர்வலோக ரட்சகனாக பக்த வத்சலனாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். இது நம் கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். கண்குளிர கண்டும் திருமண கோலத்திலே கண்ணும் இப்பொழுது அர்ச்சக சுவாமி இந்த ரட்சையை கட்ட இருக்கின்றார்.
இப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகளின் கல்யாணத்தை காண வேண்டும் என்றால் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு சமயமும் அவன் கண்குளிர நம்மை கடாட்சிக்க வேண்டும் என்றே பிரார்த்திக்க வேண்டும். அதுவன்றோ இந்த காட்சி நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஈஷத்வத் கருணா, இவளுடைய பார்வை வேண்டும், தாயாரின் பார்வை நோக்கு நம் மீது எப்பொழுதும் பட வேண்டும். ஈஷத்வத் கருணா நிரீட்சண சுதா சந்துக்ஷணா திரக்ஷதே நஷ்டம் பிராக் ததலாபதः திரிபுவனம் சம்பிரத்ய நந்தோதயம் ஸ்ரேயோ நஹ்யரவிந்தலோச்சன மனஹர்காந்தா பிரசாதா திருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் வசூனுராம் சம்பாவியதையே கர்ஹிச்சித்து என்கிறார் சுவாமி அளவந்தார். ஜகத் சிருஷ்டி, மோட்சம் வேண்டுபவர்களுக்கு மோட்சம் அளிப்பது போன்ற காரியங்களில் பகவான் ஹரி கோவிந்தனை ஈடுபடும்படி தூண்டுபவள் இந்த தாயார். பெரிய பிராட்டியான இந்த பத்மாவதி தேவி அழகிய பொன் போன்ற நிறத்தை உடையவள், மான் போன்ற விழிகளை உடையவள், பொன்னாலும் வெள்ளியாலும் மான மாலைகளை அணிந்து கொண்டு தேஜோமயமாக தோன்றுபவள், சந்திரனை போன்று குளிர்ந்த முகத்துடன் பக்தர்களை ஆனந்தமடைய செய்பவள், தானும் பத்தியுமாக சேர்ந்து ஆனந்தமடைய செய்பவள். இப்படிப்பட்ட அனைத்து சம்பத்துகளும் காரணமாக இவளின் கருணா கடாட்சம் எனும் அமிர்த வர்ஷனத்தாலே அனைத்து பகவதர்களையும் பக்தர்களையும் அனுகிரகிக்கின்றாள். மேலே இப்பொழுது இந்த ஹோமகுண்டத்தில் அதை சற்று சேவிப்போம். கல்யாணத்திற்கு வேண்டிய அனைத்து கிரமங்களும் கல்யாண விசேஷங்களையும் கண்டுகளிப்போம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமினः வைவாய மகோத்சவன்மஹங்கோபாசனே ஆகார கர்ம கரிஷ்யே யதோர்மலே யஜ்ஞாலயம் ப்ரோக்ஷ்ய யோதோர்மிந்திரஸ்தமா சுத்தம் சுத்தார்த்தாம்னா சுத்தார்வார்த்தாதவான் மோல்தோ இந்திர சுத்தோ ராக சுத்தாவிரோதமே சுத்தாரிம்னதார்யா சுத்தாமத்யசம்யः இந்திர சுத்தாஹடாரீம் சுத்தார்த்தானி தாட்வே வృద్ధాజ్ఞానజ్ఞానుషాయే தண்டலே புவேத்தமாவாகயாவே மே தேவாத்மயா தேவத்தமே தேவோதே நவ்யாஹோ உர்வேட்டாசாம தனவாசுவேரா सत्यावलोमेस्तो यो रामानिकांगवत्रा देवासो अधिवासावे देवेश्वर देवादेवो महात्महे अमारदावद्वेषो राजन् अग्नं बल्लभ्रब्बाहावापिनभागनस्तो प्रत्यन्दो प्रहेमैहान् चिन्तं प्रदावनेसे धर्मानं सत्वशेनावाहयावे उद्दलं यत्वात्तरो रेखागात्रा प्रोक्ष लम्बग्गो देवदहे ह्योयण प्रजाद कणले पुत्रनावाहयावे रेखाय स्कन्दमावाहयावे तणिङ्गृहीत्वा जादवे दोपनसेकराज्यरसे अग्निमसुद्धाधरे गद्दादरन्नामयावः उदप्रवृज्झाल्य उपावरागहे त्यग्ढङ्गदाय उपावरागजादवेद पुरस्तं देवेभ्यः हव्यमगणप्रजानन्न आयप्रजागनपाद्याक्षरत्रणे द्रोणे विजने वायुमावाहयामेन्द्रे अग्निमावाहयावे अग्नायाग वेदयागणोलविदाधे विहोदाक्षणे अधर्मण्यस्वादर्मण्यस्वादर्मण्यस्वा देवस्वप्रभा लम्बर्गोदवहे ध्यायाणप्रजान् ब्रह्मयज्ञानं ब्रह्मसाद्वेव सुरदा व्यानाभः सुभद्र्यावासवट्टा सुदोचस्मः ओं भो ब्रह्मवावाहवे ओं भो प्रजावाहवे पितामहावाहवे ओं भो भोस्वारिण्यकल्पवाहवे ब्रह्मादेरां निबाधौ ब्रह्मणे महादेवोपचारान् समर्पयामि सोमादेर्गं सोमार्मन्दमादकं सोमावीरो कर्मण्यं ददातु साधन्य विदद्धः सभेयं पदश्रवणयोदात्मे ओं भो स्ववावाहवे ओं भो अज्ञङ्गवावाहवे ओं भो अन्धमावाहवे ओं भो भवस्वच्छन्द्रमावाहवे सोमार महादेवोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रकृष्यामि नमोऽस्तु तपीडाः ओं प्रोक्ष प्रकृष्यामि नागस्य विटे महारास्तु तपीडाहम् ओं प्रोक्ष पात्रादाद्रावमाधाय अथ सूर्यस्य रश्मभिः आबोधाग्र प्रक्षास्ता स्वबाधे स्वादरे जैकल्निधाय स्वादरे जैकल्निधाय विट्टमेरवः विट्टो सुबोधे स्वबाधे परिसरगोट्याञ्जदला विष्णुवावाहवे महाविष्णुवावाहवे साविष्णुवावाहवे सर्वोल्वावाहवे कृतादे कृतादे द्रवादे धारणादे वनपुत्रो देवेभ्यः सन्दस्व
प्रदव्यावागेश्यामे ऋणप्रश्यामे निवारवासं मच्च प्रणयगं दबदाबल उत्पन्नागस्य विट्टदवरोसो सपेडाहं ओम प्रोक्ष ओम प्रणयश्यामे निवारवासं मच्च प्रणयगं दबदाबल उत्पन्नागस्य विट्टदवरोसो सपेडाहं ओम प्रोक्ष ओवाय रक्तवारक्त अनंदालदे वेरु सप्पाता देवज्जाये ओवाय रक्तवारक्त अनंदालदे वेरु सप्पाता देवज्जाये थोड़ा लंबगोदमे ध्यान प्रदाद ब्राह्मण दत्तारा बाबा यावे ब्रह्मांड बाबा यावे इंद्र बाबा यावे अग्नि बाबा यावे सोम बाबा यावे अग्नि बाबा यावे प्रजापति बाबा यावे ब्रह्मांड बाबा यावे इंद्र बाबा यावे वसो बाबा यावे मर्दा बाबा यावे रुद्र बाबा यावे सुरस्य वंशविट बाबा यावे बृहस्पति बाबा यावे मित्र बाबा यावे वरुण बाबा यावे आदित्य बाबा यावे श्री बाबा यावे मुठर बाबा यावे गच्छ बाबा यावे गच्छ बाबा यावे आबाद्रज्ञ बाबा यावे स्वांद बाबा यावे सर्वदा बाबा यावे प्रजापति टन्नर बाबे ब्रह्मराज टन्नर बाबे इंद्राज टन्नर बाबे अग्निज टन्नर बाबे सोमाज टन्नर बाबे अग्निर्वाभ्याज टन्नर बाबे प्रजापति टन्नर बाबे ब्रह्मराज टन्नर बाबे इंद्राज टन्नर बाबे वसभ्याज टन्नर बाबे मरभ्याज टन्नर बाबे रुद्राभ्याज टन्नर बाबे अपापस्वस्य वंशविट्टवाज टन्नर बाबे बृहस्पतिज टन्नर बाबे मित्राज टन्नर बाबे वरुणाज टन्नर बाबे आदित्याभ्याज टन्नर बाबे अश्वभ्याज टन्नर बाबे भूटाज टन्नर बाबे कक्षाज टन्नर बाबे कक्षयो सोमाज टर्वावे आवासज्ञाज टर्वावे स्वेभ्य देवेभ्याज टर्वावे सर्वदेवेभ्याज टर्वावे आज्यांद्र प्रदर्शयावे चरंद्र प्रदर्शयावे अग्निज्वादरसे समदे स्वाहा अमदमसमारवधे अंतरमक्ष अंतरद आरादेह प्रत्यट्टखं रक्ष प्रत्यट्ट आरादेह चित्तदेत्पावनात् पच्चद्रावेत्रोधो स्वरस्य स्वाहा वाक्पदित्पावनात् पच्चद्रावेत्रोधो स्वर स्वाहा देवस्थापना त्वच्चिद्यावैत्रावध सोरसर स्वाहा एकमं तदे अगल प्रमाणाः कथं बोर्णावां समिदा गृहीत्वा मूलाग्राभ्यां कृतं सर्दयित्वा अभ्यर्च अक्षता आज्य शनभेः इन्द्राय नमः इंद्राय नमः देवाय नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नेर्वः जातवेदेर्वः भावकारवः उदाभार्वः उतभार्वः गट्टवकारवः दावकारवः दत्तकारवः अग्निपुरुषायर्वः अददानवल्लस्वार वदानवल्लस्वार सरसावल्लस्वार दावदवदापन्वाचकस्राल्य दोक्षोद्वारय अयं दत्मन्नाध्यानवेदे स्वाहा देवल्ल आहारमूर्तसुवर्तो सुभवन्तो महान् दोरगन्नन्दा दत्स्वा आदत्वा वायुव्यादाघ्ने जाल्लो प्रजापते स्वाहा नेताजी साराल्लो इंद्राय स्वाहा अग्ने स्वाहा स्वामाय स्वाहा अग्निरोमाभ्याग स्वाहा प्रजापते स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसभ्य स्वाहा वरभ्य स्वाहा रुद्राभ्य स्वाहा अमवस्वस्य वसवट्वे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्याभ्य स्वाहा स्वभ्य स्वाहा वोट्टे स्वाहा कट्टाय स्वाहा कटस्वमाय स्वाहा उपाद्रज्ञाय स्वाहा स्वेभ्य देवेभ्य स्वाहा व सर्वदेवेभ्य स्वाहा द्रव्याभिघार्य सर्वं सावित्र्या गृहीत्वा जिह्वा व्यागदे जुहोदे ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्व स्वाहा अधिधर्ममग्गस्ताः हृदयर्ममग्गस्ताः सर्वधर्ममग्गस्ताः देवदप्रादावेः असदेव देव समुदा नारायण सेठे पदे प्रणोतमस्य शिवो बलिराज बलाण्डर ब्रह्माण्डर सेठादवादरः श्री श्रीनिवास स्वामनः वैवाय महोत्सकन्मांगो आगार होमकर्मणे मंत्रतंत्र स्वरवर्ण विधि विपर्यास न्यूनादिक्त प्रायश्चित्तार्थम अतो देवादिवैष्णवोमं गृह्णेद्यामण्यस्वारवदामण्यस्वादरदामण्यस्वा देवदोदप्रभा ओम अतो देवा वन्दना यदा विट्टर्वचक्रमे पृथिव्या सप्तदाम विस्वाहा इथं विट्टर्वचक्रमे त्रेदाणित देवदो सुमाणवस्भागं सुरे स्वाहा त्रीणि पदावचक्रमे विट्टो गोबाधाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विट्टः कर्माणि वत्सदेदो प्रधानः वत्सदे इंद्रस्य दत्सका स्वाहा तद्दृष्टोः परमं पदकं सदा सूरयः देवे विटक्फुराददौ स्वाहा तद्वप्रादोरमण्डवो जागृभागं सत्सवन्ददे विट्टोर्यत् परमं पदग् स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम सुव स्वाहा ओम भोर्भव स्व स्वाहा अधिधर्ममग्गस्ताः सर्वधर्ममग्गस्ताः सर्वधर्ममग्गस्ताः धवदवदप्राधावेः దేవుడు దేవియున
గక్కన మేలుకొని ఉన్నతి మొకాలు చూచేరొకరొకరు గన్నన కాళాంజి దగ్గర బట్టరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే నగవులు నగుకొంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు గగనత్తాలు చూపరి తతితో బాగాలియరే గగనత్తాలు చూపరి తతితో బాగాలియరే మొగరు దేర కస్తూరి ఉండలియరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పూల దండలు తీసి పువ్వులీయరే విద్య కాగిలించుకుంటా ప్రియములే ఆడుకుంటా ఒగ్గిరి రతులకును ఒకరొకరు బిక్కి కాగిలించుకుంటా ప్రియములే ఆడుకుంటా ఒక్కిరి రతులకును ఒకరొకరు అగ్గమై శ్రీ వెంకటేశుడల మేలు మంగాగుడి అగ్గమై శ్రీ వెంకటేశుడు మేలు మంగాగూడి వెగ్గలించేరు అలపార విసరరే ఇప్పుడు దేవుడు దేవియునదే తెరదీయరే పూల దండలు తీసి పువ్వులీయరే అస్య సేవదాయ నారాయణస్య అచంద్యావరక్త్యా ప్రియమాణస్య మహాజలోకస్య మధ్యే పరబ్రహ్మాణానాం వినాయకకోటి బ్రహ్మాండానాం ఏకదమయ వ్యక్త మకతకంగార ప్రదీప్తోజావాయ రాకాశాత్మకైరావృతే అత్మన్మద బ్రహ్మాండమండలే ఆధాక్తోర్మాండ ప్రతిమేక్షరదాగ్రే స్వతద్భవత్వపరిప్రట్టదస్య అదల వితల సుదల సాదల మహీదల సప్తపాదాస్వాదలే భూలోక భువల్లోక సువర్లోక మగల్లోక జలోలోక తపోలోక్యలోకాఖ్యప్లోకస్య అదాభాగే మహాలాలాయమానస్య ఫణిరాజక్షేరస్య సహస్రవణామణమండలమండదే అష్టదగ్ధదండాదండాద్దంబదే లోకాలోకాదలవలేదే
लवणनाथे परमले जम्बो प्रक्षा सप्तैर्देवैर्देवदे माघेन्द्रादे सत्पदादे येमगौड पर्वतादिष्टदे इन्द्रप्रहोल्लाद्गे हरिपुरुषकिम्बर ऐरावताराम् इन्द्रप्रसमरकपाञ्जल्य स्वरगे पञ्चाशत्पाद विशीर्ण भूमण्डले अखण्डाद्गे जम्बोद्देवे भारतवर्षे भरतखण्डे दण्डकाण्डे प्रजापतिक्षेत्रे समभूमत्तरेखायाः श्रीवङ्गादिग्बाघे किट्टाकावेर्योर्मध्यप्रदेशे श्री आदिवरागक्षेत्रे वेङ्कटाचले दशपूर्वेषां दशापरेषां तद्वंस्यानां पुत्राणां सरकालव्यत्यर्य आवाद प्रमाद सम्माद वैकुण्ठाक्वलोकेषु स्वौरप्य सापेप्य सायुज्य पदेवाक्रमध्यर्थो श्रीलक्ष्मीनारायणप्रेत्यर्थो चतुर्लक्षप्रमाणाभे दिव्यवैदिकविधानेन नानाविधशास्त्रोक्तमार्गेण वेदोक्तमार्गेण विगणोक्तप्रकारेण वरीदुक्तप्रकारेण यमाद्र कन्यादबला प्राप्त्यर्थो कन्यादानं कारयिष्ये अस्य श्रीमदादिनारायणस्य अनेककोटि ब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याणकणघाम्बेरस्य दिव्यमङ्गलविग्रहस्य चक्रदा पद्माङ्गिद कोडसूर्यप्रकाशस्य श्रीमदो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैघार्द आगमाक्तप्रकारेण आङ्गीर्द भारतपद्य भारद्वाज त्र्याणे प्रवरान्वित भारद्वागोत्रोद्भवस्य पञ्चमवेदेन प्रवर्तमानस्य परतोत्सावधानस्य पादप्रभादेवस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोऽप्ते आङ्गीर्द भारतपद्य भारद्वाज त्र्याणे प्रवरान्वित भारद्वागोत्रोद्भवस्य जगत्कारणबोधस्य मूलप्रदयुगीपालस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणाप्यादवदात् उत्तरस्वादास्य भगवतः सङ्घावतारस्य श्रीमहाविष्णोः परमादिदेवसम्मणपौत्राय आङ्गीर्द भारतपद्य भारद्वाज त्र्याणे प्रवरान्वित भारद्वाजगोत्रोद्भवाय भक्तरागपरिपालनाय किरीटकारकेयोर दिव्यावरणभूषिताय प्रबन्धपारिजाताय कौस्तुभालङ्कृताय दिव्यपीताम्बरधराय दिव्यमाल्योकशोभिताय द्विजावताराय स्वर्णगरुडवागण रूढाय अचिन्त्याद्वैतेवर स्वभावलाकल्य योजोवयर्त्राकराय अखिलसागाध्यायिनो अखिललोकपवित्रगोत्राय श्रवणनक्षत्र मकररासो जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय ऋग्वेदसामादमण सकलवेदाध्याये भार्गवोत्सवर प्रमाण औवञ्जाणे प्रमाण भार्गवगोत्रोद्भवे सर्वालङ्कारपदे श्रीमहाविष्णोः सुरत्राङ्गदकेयोर भाधारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवादने अतिसौन्दर्यवदे आनन्दगुणात्मिकाम् इमौ श्यामलाङ्गे उत्तरवलये नक्षत्रे कन्यारोधो जाताम् अयोनिजाम् मृगसङ्कल्पधरयाम् इमां श्रीदेवीनाम्नीम् इमां कल्यां विणीमहे दास्यामे ऋग्वेदसामादमण सकलवेदाध्यायने कासोत्सायद्रत्राणे प्रवरान्वित कासोगोत्रोद्भवे सर्वालङ्कारवदे श्रीमहाविष्णोः सुरत्राङ्गदकेयोर पादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरे अत्यन्त सौन्दर्यवदे आनन्दगुणात्मिकाम् इमौ श्यामलाङ्गे रवदे नक्षत्रे मिणराधो जाताम् अयोनिजां कश्यप प्रजापते सङ्कल्पधरयाम् इमां भूदेवीनाम्नीम् इमां कल्यां विणीमहे दास्यामे कल्याङ्कणं मल्लाकणप्रबोध नास्याप्तमेद्यं ब्रह्मलोकजगणय कल्याणतलाङ्कदां स्वाद्ये सुशीलागवेदे प्रेदोगम्बे सामे धर्मार्थद्ये विश्वम्बरः सर्वबोधा दक्षिणः सर्वदेवताः माङ्गल्यप्रदास्यामे श्रीनाथकमलापतेः कल्याणधनवर्तसमर्थः तुदे भवन्तो महन्तो नगण्णन्तो प्रजापते श्रियाम्यतः पुष्कयोरदधात्सव कामस्ववृत्तिबाणन्दो तस्याग्ने बाधयेगमा मोदप्रबोधानन्दः पुष्कयोर्निकितः श्रुत्वा कामस्य दृप्ताणे दक्षिणानां प्रदग्रगे கல்யாண குணங்களுக்கே இருப்பிடமாகவும் அடியார்கள் பால் வாத்சல்யத்தை மட்டுமே உடைய தாயார் பகவானின் அவதாரங்களை நீங்குவது புன்னையோடு கூடிய அவதார களைப்பு அவனுக்கு நீங்க வேண்டும். ஆகவே
புன்னகையோடு கூடிய கருணை பார்வையோடு தானும் கூடவே வந்து அவதரித்தருள்கிறார் இந்த தாயார். இக்குணங்களை நாம் இப்போது இங்கு அர்ச்சை திருமேனியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் அல்லது ஸ்ரீதேவி பூதேவி சமேத இந்த எம்பெருமானின் திருவடி வாரத்திலே நாம் கண்டு கழிக்கிறோம். இப்பொழுது ஸ்ரீதேவி பூதேவி இருவர் தேவிமார்களுக்கும் சாற்ற இருக்கும் இந்த திருமங்கல்யத்துக்கு கூடிய சோடச உபசாரங்கள் அர்ச்சகர் சாதித்தருள்கிறார். அவற்றை மேலும் எம்பெருமான் திருவடி முன்பு சமர்ப்பித்து அதற்குரிய உபகாரங்கள் அனைத்தையும் செய்வித்து மேலே பிராட்டிமார்களுக்கு சாட்ச இருக்கின்றார். அதை கண்டு கழிப்போம். இப்பொழுது அந்த தேவிமார்களின் தாயாரின் எம்பெருமானின் கல்யாண குணங்களை சற்று அனுபவிப்போம். இந்த கருணை வாத்சல்யம் அனைத்தையும் அனுபவபூர்வமாக நாம் உணரலாம், உணர்ந்தும் இருக்கலாம் இவ்விடத்தில். மேலும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் மலையப்பன் ஸ்ரீ வெங்கடேசனின் பிரிய பத்னி ஸ்ரீ பத்மாவதி தாயார் குணம் என்னும் தயையே என்னும் குணமாக தாயாராக இங்கு அவதரித்து இவ்விடத்தில் அவனுக்கு துணையாக இருக்கின்றாள். அவன் எம்பெருமானிடத்திலே இருந்து கொண்டு பக்தர்களின் பொருட்டு அவனையும் பக்தர்களை ரட்சிக்க செய்து தானும் ரட்சிக்கிறாள் என்பதை சுவாமி தேசிகன் ஔத்சூக்கிய பூர்வம் உபஹிருத்திய அபராதான் மாதः பிரசாதயித்தும் இச்சதி மே மனஸ்துமாம் அலிஹ்யதான் நிரவசேஷம் அலப்த திருப்திஹி தாம் யஹோ விஷிகிரீச திருதாதயேத்வம் என்று தயே தாயாராக இருந்து கொண்டு தயே தாயாராக அவன் திருமார்பிலே இருந்து கொண்டு பக்தர்களை அனுகிரகிக்கிறார் என்று அந்த அனுகிரகத்தை எப்படி வர்ணித்துள்ளார் என்று பார்ப்போம். அடியார்கள் செய்யும் அபராதங்களை தயாதேவியான பத்மாவதியின் திருவடி அந்த எம்பெருமானிடத்தே நாம் காணிக்கையாகவே மனம் வருந்தி சமர்ப்பிக்க வேண்டும். எதை? நம் வேண்டுதல்களை அதைதான் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறார். சமர்ப்பிப்பது என்றால் உபகாரங்கள் அல்ல, நம்முடைய வேண்டுதல்களையே அவனுடைய திருநாமங்களையே நம் மனத்தில் உள்ளவைகளை அவனிடத்தில் சமர்ப்பித்தாலே போதுமானது. ஏனென்றால் நம்முடைய பஞ்ச இந்திரியங்களை வசீகரித்து அவனிடத்திலே அவனை பற்றி நினைக்கும்படியே செய்கிறான். அவன் திருமுன்பு நின்றால் நம் வேண்டுதல் கூட நாம் மறந்து விடுவோம். அப்படி இருக்க நம் வேண்டுதல்கள் என்ன வேண்டும் என்று அந்த திவ்ய தம்பதிகளுக்கே நன்றாக தெரியும். நம் மனக்குறிப்புகளை நன்றாக அறிந்து நமக்கு அனுகிரகிப்பவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள். இந்த திருவேங்கடநாதன் பெருமதிப்பு கொண்டு தாயாரை விடாது தன் மார்பில் தாங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லவா? இவர்கள் இருவர் சேர்த்தியிலுமே அந்த பக்தர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். இவர்களை வசீகரணம் பண்ணி தன்னையே நோக்கும்படியாக செய்கின்றான் இந்த எம்பெருமான். கீழே சற்றே சேவித்தோம். இவள் திருவடி இணைகளையே தஞ்சம் என்று அடைய வேண்டும், அதில் மாறாத உறுதியும் இருக்க வேண்டும் நமக்கு. பக்தர்கள் அடியார்கள் உணர்ந்து செய்த ஒரு சிறு காரியத்தாலே அவர்களின் பாப்பங்களை போக்கி விடுகிறாள் இந்த திவ்ய தம்பதிகள். இன்னும் எத்தனை பாப்பங்கள் குவிந்தாலும் தாயாரான பத்மாவதி பக்தர்களை கைவிடாது அத்தனையும் போக்கி விடுகின்றாள். இன்னும் தன்னை சரண் அடைந்த பக்தர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்றும் காத்து கொண்டிருக்கிறாள். ஏற்ற கைமாறு செய்யவில்லையே என்று தாயார் மனம் வருந்தி நம்மை கருணை ததும்ப பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் எந்த கைமாறையும் எதிர்பார்த்தவள் இல்லை. இந்த தயாதேவியான அருமேல் மங்கை தாயார் நம் மீது எப்பொழுதும் கருணை பொழிய தயாராக இருக்கின்றாள். தயாகுணமே மோட்ச உபாயமாகவும் கைக்கொண்ட சரணாகதி நிஷ்டர்களாக திகழ்ந்தவர்கள். யார் யார் எந்த பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை அவள் அளிப்பவள் இந்த தாயார். பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வாராதிகள் என்கிறார் சுவாமி பிள்ளை உலகாரியன். ஸ்ரீ வசரபூஷணம் என்னும் இரகசிய நூலில் இந்த சூத்திரத்தை கையாள்கிறார். அதாகில் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் பகவானை சரண் அடைந்த பலன்களை பெற முடியும் என்பதனை ஆக்கப்பூர்வமாக அனுபவபூர்வமாக ஆண்டு அனுபவித்த உணர்ந்த பாசுரங்கள், அதனை விளக்கும் முகமாக அமைந்த பூர்வாச்சாரியரின் விளக்க உரைகள், எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசரின் தயாகுணத்தையே ஆழ்வாராதிகள் பாசுரமிட்டு பாடி அருளி செய்துள்ளனர். அதையே சுவாமி தேசிகன் ஸ்லோக வடிவிலே ஆழ்வாராதிகளின் பாசுரங்களுக்கு சற்றும் விலகாது அந்த அர்த்த விசேஷங்களின் அடியொற்றியே பாசுரங்கள் அந்த ஸ்லோகங்களை சாதித்தருளியுள்ளார். விருஷகிரி கிரகமேதி குணாக போதபலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே யதிநாம தயே துவயா வினா பூதாக என்கிறது. அதாவது திருவேங்கடமுடையானின் தயை என்னும் குணம் தயாதேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயாருடன் திருவேங்கடமா மலையில் குடித்தனம் நடத்தும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய ஞானம், பரம், வீரியம், ஐஸ்வர்யம் ஆகிய குணங்களும் தயாதேவியோடு சேர்ந்து இருக்கிறது. ஆனால் இவர்களை
இந்த குணங்கள் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தால் பக்தர்களுக்கு ஆனந்தம் விளையாது. ஏனெனில் ஸ்ரீனிவாசனுக்கு பிரபஞ்சம் முழுவதும் இவர்களுக்கு குடும்பம். இந்த திவ்ய தம்பதிகளுக்கு அனைவரும் நாம் குழந்தைகள். ஆகவே இந்த குணங்களோடு கூடித்தான் இங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள். இவ்விடத்தில் நாம் நன்றாக கண்டு சேவித்து அனுபவிக்கலாம். இப்பொழுது திருமாங்கல்யத்தை பிராட்டிமார்களுக்கு முன்பு சமர்ப்பித்து அதை மேலும் அவர்களுக்கு அந்த திருமுன்பு நன்றாக சமர்ப்பித்து அவர்களுக்கு காட்சி தந்து மேலே அந்த திருமாங்கல்யத்தை எம்பெருமான் துணையோடு அவருடைய திவ்ய திருஷ்டியோடு பிராட்டிமார்களுக்கு சார்த்தரிக்கின்றார்கள். நன்றாக பக்தர்கள் வேண்டி அவரவர்கள் அபிலாட்சிகளை நன்றாக பிரார்த்தித்து மனமாற பிரார்த்தித்து கல்யாணானாம் அவிகலநிதி காபிகாருண்யசீமா நித்யாமோதா நிகம வச்சசா மௌளிமந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயனக சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேரு என்று காமதேரு அந்த அதை விட மேலே நல்ல பலன்களை அளிக்க வல்லவர்கள் இந்த திவ்ய தாயார்கள். பிரான் அனைவரும் நன்றாக சேவித்து நன்றாக இருக்க வேண்டும். அனைவரும் இன்று பிறந்த நாளும் திருமண நாளும் கொண்டாடும் அனைத்து பக்தர்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று நன்றாக பிரார்த்தித்து கொள்ளலாம். அவன் திருவடி வாரத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இங்கு வர வேண்டாம் வரலை என்று எண்ணக்கூடாது. நன்றாக பிரார்த்தித்து மணி ஓசையுடனே நன்றாக சேவித்து கொண்டு நல்ல மங்கள பலன்களை பெற வேண்டும். அருளே மங்கள சுதாரணங்கரோவே மங்களதாரணவத்த சுகத்த பந்தாமஹந்தோடகல்லந்த சந்தா சஞ்சா வேஜுடா பிரஜாவா யுத்தனஞ்ச ரோஜனோ ரோஜபால ஸ்வபல ஸ்வபால கல்யாண விவே தாபயஸ்வதேன் தேவாலாகல் தேரகௌ ஸ்ருதுகாமனபஸ்தரந்திர ஸ்வாமம் விவதோ க்ஷேமோத்தரः எள்ளபாத்திரம் மதோ பூர்ணந்ததாதே மதவ்யாசானேதே ஏகதா பிரம்மணவஹரதே ஏகதைவயஜமானாய சேஜோ ததாதோ ரோஜனோ ரோஜபால ஸ்வபல ஸ்வபால கல்யாண వెలయుని కళ్యాణ వేదిగా వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు మలయుని నాభి హోమపు గుండమునను నెలకొన్న విరహాగ్ని నిండా మోసి పొలయుని నిట్టూరు పుల విసరుచును పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు పొలయుని నిట్టూరు పుల విసరుచును ఒలుకు చెమటల నాహుతి ఓసెనతడు వెలయుని
गोनंद स्वाहा गोदत्त स्वाहा ज्ञानंद स्वाहा विज्ञानंद स्वाहा भरत स्वाहा चक्रेत स्वाहा दर्दत्त स्वाहा बोधवादत्त स्वाहा मगत स्वाहा रदनंद स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम स्वाहा ओम भोर्भव स्वाहा अदिदाल्म भगत्ता हरवदाल्म गत्ता राम गत्ता देवद प्राधावे असदे दे सोदो नारायण सेठे पदे बुडो तव सेशव ब्रह्मा शेषादवादः शे श्रीवाद स्वामः वैवाहिक महोत्सकन्माङ्गौ अपाधराग्नो लाजौ होमं करिष्ये देवलस्वार 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 इमां लाजाला इत्यभिघार्य आदट्टे भवत्पारभस्मे वत्तग्गस्सरा भव अवदट्ट सरस्वते प्रेतवसुभगे वादनेवदे तान्ता विश्वस्य बोधस्य प्रकायावस्य गतः वाल्लाजाल अवपावितवर्तकरणान् मम तुभ्यं च दन्ननरास्तदग्ननमुल्लदा यल्लारमब्रोदे गोलाजाल अवपल्ले दीर्घायुरत्तमेपदरे नन्दा यदयो मम स्वाहा आदट्टे ममस्तानवस्मे वत्तग्गस्सरा मम अपदट्टप्रदल्यद सकस्वप्रदलायितः प्रतर्मकप्रामुख्यायगमयमुखंसजनयाय सरस्वते प्रेतमुपगेवादनेवदे तान्धा विश्वस्य बोधस्य प्रकायामस्य गतः इवाल्लाजाल अवपामितवर्तकरणान् मम तुभ्यं च दन्ननरास्तदग्ननमुल्लदा यल्लारमब्रोदे गोलाजाल अवपल्ले दीर्घायुरत्तमेपदरे दन्तां गदयो मम स्वाहा आदट्टे ममत्पारवस्मे वत्तग्गस्सरा भव अपदट्टप्रदल्यद सकस्वप्रदलायितः प्रतर्मकप्रामुख्यावैदगमयमुखंसजनयाय सरस्वते प्रेतमुपगेवादनेवदे तान्धा विश्वस्य बोधस्य प्रकायामस्य गतः इवाल्लाजाल अवपामितवर्तकरणान् मम तुभ्यं च दन्ननरास्तदग्ननमुल्लदा यल्लारमब्रोदे गोलाजाल अवपल्ले दीर्घायुरत्तमेपदरे दन्तां यादया मम स्वाहा विश्वावदत्तया वयं दारा इव अधिकागे मगद्बिडः ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्वाहा अधिदेल्मगस्साः हर्वदेल्मगस्सादर्वेल्मगस्सादवदप्रादावे सर्वप्रायश्चार्थम् अदो देवादिवैष्णवं गच्छे अधिदेल्मलस्वार्वदेल्मलस्वादर्वेल्मलस्वादवदप्लव वामदा देवावन्दनो यतः विट्टवचक्रमे पृथिव्या सप्त विश्वाहा इदं विट्टवचक्रमे त्रेदानदेवदौ सर्वद्वान्द्वे स्वाहा त्रीणिपदावचक्रमे विट्ट गोपादाभ्यः सम्मादानि स्वाहा विट्ट कर्मावसेदो प्रधानवस्वे दशदशका स्वाहा तद्वक्षोः परमगमसामुरः देवे विट्टक्त्वा स्वाहा तद्वप्रादोरबल्लवाजागमानं सत्सन्दे विट्टोर्यत्तम्बलग्ग स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम भो स्वाहा ओम भोर्भव स्वाहा अधिदेल्मगस्साः हर्वदेल्मगस्सादर्वेल्मगस्साः देवदप्रादावे वरट्टादन्तहोमं गच्छे वरट्टादन्तहोमं गच्छे देवलस्वादर्वेल्मस्वादर्वेल्मस्वादवदप्लव इदस्सकर्णोदरे रम्यद्दाल्निर्वाग्रौ दास्वरं स्वाहा अग्ने शुद्धगदे सुगदागुदागदीना कामत्रे स्वाहा अग्ने स्वाहा अग्नेल्लादाय स्वाहा अग्नवदे स्वाहा प्रजापते स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वदेवादिष्टो सर्वदेवानादिष्टो मये स्वाहा वासवे वासवे स्वाहा आश्रवत्याश्रवो अदत्तो स्वाहा देवा स्वाहा यदो देव स्वाहा समदसे तेजोसे तेजोवेदे स्वाहा सूर्यदेवे तमेवाय स्वाहा सोमदेवे तमेवाय स्वाहा वायुदेवे प्राणान्मेवाय स्वाहा ब्रह्मणादेवे पद्यमेवाय स्वाहा तत्वग्रह प्रियाणे सप्तहोत्र तदात्मले तत्वलीरावृत्वा हृदय स्वाहा वृद्धदानवद्वाटब्राल प्रदा प्रियावदे स्वाहा अग्निर्भक्तग स्वाहा वेदभक्तग स्वाहा देवभक्तग स्वाहा पृथ्वीभक्तग स्वाहा वरवंदा सुभक्तग स्वाहा अग्निर्जैन वेद जैनंदो जैनपदे ओडादेनग स्वाहा समंगदाम विरागदेन समातते समंदाल सेवर देवे बंदाल दिनो स्वाहा मोर्नागदमत्तमांजो होते सर्वमय बोर्नागदे सर्वमेव प्रोदे वयं बोर्नागदे सम वप्रदत्तमे स्वाहा आज्य शेषो इंद्राय जुगो मे स्वाहा तत्पात्रणादावमादाय अग्नत्रपद वेदत्रपद देवत्रपद पदवेत्रपद ब्रह्माद्या तृप्यंदां
அதிதேர்ம கத்தார்ம கத்தர தேவ சப்ராதாவேஹ அவாதமால் தேவால் இதாவதாத்தா பிரதிஷ்டாபயாமே பவித்ரவத்தம் மே போயா ஸ்வாஹா பொன்னபொன்னபொன்ன மே போயா ஸ்வாஹா ராஜ்யா திக்ராயாவன எச்சாவோ ராஜா அதராஜா பச்சமத பிரமயா தட்சண பிரதா தட்சணாவட்டோதமதே உத்தரதாவட்டோதமதே பிராச்யாவட்டோ சதரமதே सर्वान् प्रवक्ष्य ग्रन्थविसृज्याद्यत्रोक्ष्य अद्यत्रोक्ष्य आप्यायन् दामावर्ण दामण दाम्बेत् दिवङ्गच्छ तदोरा विट्वेरे स्वाहा शुद्ध्यान्दाम् सुपतदनो उद्यंदांदा वसदरा बोधे पादपत्पं वोद्भाग्यवालिप्य बोधे पादे रमणे रमणे के कमंतरे तन मानवे बोधे आदित्यस्व भोरमः या इरं जबलग्ने कसवत्सत्रायो यद्यावारान्द्रयायो तन्मेत्तत्रयायो धेर्दायताय सदाय भलाय सदं जबचरहेत्रयायो अभोगिटाम यावो स्थान भोजन आदरा भेरणा इट यावत् सदवार सस्वाद यलह उदय मादत पर सखा जबरा आबो जलय दादरः वाच वेदत्वज्ञ बालकवाग्ने जलवे देवगवान् पद्मद वर्णवः कायर्वाजा वरेन्द्रवाग्दात्वा प्रदेशोवाद पुरोभयद्य सकलं वत्पय श्रवण श्रीवण नारायणाय समर्पयामे सर्वसे श्रीनिवासार्पणमस्तु सर्वसे पड़प्पाद्य प्रदान अग्निपुषाय नमः पड़प्पाद्य प्रदान सुरप्यादा भागदा आज्ञापहारं निवेदयामे गुणोपहारं समर्पयामे आज्ञापहारं निवेदयामे ब्रह्मणेर्भासोमाय नमः दासुदात्तं वृक्षापयामे तत्सं ब्रह्मार्पणमस्तु सर्वसे श्रीनिवासार्पणमस्तु இப்பொழுது திருமணத்திற்கு பின்பு திவ்ய தம்பதிகள் கல்யாண தம்பதிகள் தேங்காய் உருட்டும்படியான இந்த மங்கள நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலை இந்த சமயத்தில் இந்த கல்யாண உற்சவத்தின் இந்த சமயத்தில் எம்பெருமானின் திருக்கல்யாண குணத்தை தயாசதகத்தின் மூலம் சுவாமி தேசிகர் சாதித்த தயாசதகத்தின் மூலம் சற்று அனுபவிப்போம். திவ்ய தம்பதிகள் கருணாவிலாசம் உடையவர்கள் என்று ஏதேனும் உதாரணத்தை சொல்ல இயலுமா என்றால் இதற்கும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் தயாசதகத்தில் மற்றொரு ஸ்லோகத்தாலே நன்றாக விளக்கமாக பொருள் விளங்க அருளி செய்துள்ளார். அந்த ஸ்லோகத்தை சற்று பார்ப்போம். நிஷாதானாம் நேதா கபிகொல்லபதிஹி காபி ஷபரி குஷேலஹ குப்ஜா ச விரஜ யுவதயோஹோ மால்ய கிருதிதி
అమీషాం నిమ్నత్వం వృషగిరి పతేః ఉన్నతిమపి பிரபூதைः ஸ்ரோதோபிः பிரசபம் அனுகம்பே சமயசி. தயாதேவி தாயாரானவள் தனது கருணையால் அடங்காத தயாவெள்ளத்தாலே மலை மீது உழன்று கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை பிடித்து இழுத்து தாழ்ந்தவர்களுடன் கலந்து பழகுமாறு செய்தாள். இவ்விடத்தில் தாழ்ந்தவர்கள் என்றால் அறிவால் வலக்கை இடக்கை அறியாத இடையர்கள், பக்தி எப்படி செலுத்துவது என்று கூட தெரியாதவர்கள், ஆனால் கிருஷ்ணன் மேல் கண்ணன் மேல் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்கள், அவனை கண்டாலே மயங்குபவர்கள். இப்பொழுது பிராட்டி எம்பெருமானுக்கும் திருவடி வாரத்திலே இப்பொழுது மாலை மாற்றல் நடக்க இருக்கிறது. அதன் பின்பு போரி முகந்து அட்ட வேண்டிய நிலை, அதாவது பதிக்கு கணவனுக்கு நன்றாக ஆயுள் நீடித்திருக்க வேண்டும்படியாக வேண்டுதல் செய்வது இந்த பத்னிகளின் கிரமம் இந்த கல்யாண உற்சவத்தில். அதை அடுத்ததாக மாலை மாற்றலுக்கு பிறகு அக்னியில் பொறி முகந்து அடுவர்கள், அதையும் சேவிப்போம். இப்பொழுது மாலை மாற்றல் நடந்து கொண்டிருக்கின்றது. இலக்கை வழக்கை தெரியாத இந்த இடையர்கள் பக்தி மட்டுமே, எம்பெருமான் மீது கிருஷ்ணன் மீது அன்பு மட்டுமே செலுத்துபவர்கள். அந்த பகவானை கண்ட மாத்திரத்திலே தங்களை அறியாது பூரணமாக சரண் அடைவார்கள். அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்கள், பக்தி ஒன்று மட்டுமே அறிந்தவர்கள், ஏன் பகவானை வேண்டி செல்வத்தை பெற வேண்டும் என்னும்படியான ஞானமற்றவர்கள் என்று கூட வைத்துக்கொள்ளலாமே. வேண்டி பெற வேண்டும் என்பது இல்லை, அவனை அடைந்தாலே மனமொன்றி மகிழ்ந்தாலே போருமானது. அனைத்து செல்வங்களும் நம்மை வந்து சேரும். வேடுவர் தலைவனான குஹன், புருஷோத்தமனான ஸ்ரீனிவாசன் ராமாவதாரத்தில் நட்பு கொள்ளுமாறு தயாதேவி உடனிருந்து செய்தாள். வானர ஜாதியை சேர்ந்த மகாராஜா சுக்ரீவனுடன் அக்னி சாட்சியாக நட்பு கொள்ள உதவி புரிந்தாள். மேலே வேடுவர் குலத்தில் பிறந்து மதங்க முனியை சரணடைந்த உபதேசம் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீனிவாசராமனின் வாரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள் சபரி என்பவள். ஆச்சாரியனை பற்றி தெளிந்த உள்ளத்தோடு முதியவளான சபரி பக்தியை உயர்ந்ததாக கொண்டான் ஸ்ரீராமபிரான். அந்த விருந்தோமலையும் நன்றாக ஏற்றுக்கொண்டான். தயாதேவியான தாயாரை முன்னின்று செய்தாள் இந்த கிரியை, அதாவது இந்த சபரியை அனுகிரகிக்கும்படி தாயாரை செய்தாள் என்கிறது. உண்ண உணவோ உடுக்க சரியான உடையோ இல்லாத குசேலர் என்னும் ஏழை பிராமணரை கிருஷ்ண அவதார காலத்தில் கிருஷ்ணனை கொண்டு அனுகிரகிக்கச் செய்தாள் ருக்மணி பிராட்டி என்னும் தாயார். கிருஷ்ண அவதாரத்தில் மதுரா நகரில் வீதி உலா கண்டருளி வரும் சமயத்திலே அழகான ஆனால் ஊனமுற்ற குனியை மிகவும் அழகான இளங்குமரியாகவும் மாற்றும்படியாக செய்தருளினாள் இந்த தயாதேவிதான். இப்படியாக அனைத்துவங்களையும் செய்து கொண்டு இப்பொழுது மேலே அக்ஷதை பரிமாற்றம். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ